இன்னைக்கு டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கில் கன்வல்யூஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். கன்வல்யூஷன் அப்படிங்கிறது டிஎஸ்பியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். எனி லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டத்தில் எக்ஸ் ஆஃப் என்ன ஒரு இன்புட்டாகவும் ஹெச் ஆஃப் என்ன ரெஸ்பான்ஸாகவும் கன்சிடர் பண்ணணும்னா த அவுட்புட்டை ஒய் ஆஃப் என்னன்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். பேசிக்காக கன்வல்யூஷனில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து சர்க்குலர் கன்வல்யூஷன், செகண்ட் ஒன் வந்து லீனியர் கன்வல்யூஷன். ஃபஸ்ட்டு நம்ம லீனியர் கன்வல்யூஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இந்த லீனியர் கன்வல்யூஷனில் தான் எனி லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டத்தில் இஃப் எக்ஸ் ஆஃப் என்னை வந்து இன்புட் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா தென் ஹெச் ஆஃப் என் இஸ் அன் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறோம். அப்போது அவுட்புட் ஒய் ஆஃப் என் இருக்குல்ல, அவுட்புட் ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு summation of k is equal to minus infinity to plus infinity x of k into h of n minus k அப்படின்னு டினோட் பண்ணலாம். ஸோ இதை இன்புட் சீக்வன்ஸாகவும் இதை ரெஸ்பான்ஸ் சீக்வன்ஸாகவும் வச்சுக்கலாம். இதுதான் லீனியர் கன்வல்யூஷன் சொல்கிறோம். இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா y of n which is equal to x of n into h of n. இதை நம்ம கன்வல்யூஷன் ஆப்ரேஷன் சொல்லலாம். கன்வல்யூஷன் ஆப்ரேஷன் சொல்லலாம். இதை நம்ம இந்த டோட்டலாக இந்த கன்வல்யூஷனை கன்வல்யூஷன் சம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ லீனியர் கன்வல்யூஷன்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். அப்போ இன்புட்டு டோட்டலாக இதில் எக்ஸ் ஆஃப் என்னோட லென்த்து எல் சாம்பிள்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஹெச் ஆஃப் என்னோட லென்த்து எம் சாம்பிள்ஸ்னு வச்சுக்குவோம். அப்போ அவுட்புட்டு இது இன்புட்டு, இது ரெஸ்பான்ஸு, இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸு. அவுட்புட்டு ஒய் ஆஃப் என் வில் பி ஈக்குவல் டு எல் ப்ளஸ் எம் மைனஸ் 1 சாம்பிள்ஸ். அப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா எல் வந்து 4னும் எம் ஈக்குவல் டு 5 சீக்வன்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா அவுட்புட் ஒய் ஆஃப் என்னோட லென்த் சாம்பிள்ஸ் எவ்வளவாக இருக்கும்? 4 + 5 - 1 இருக்கும். அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு 8 சாம்பிள்ஸ். ஸோ இன்புட்டோட லென்த்து 4, ரெஸ்பான்ஸோட லென்த்து 5ன்னு வச்சுட்டா அவுட்புட் லென்த்து 8 சாம்பிள்ஸாக இருக்கும். இதுதான் லீனியர் கன்வல்யூஷன்னு சொல்கிறது. இதுக்கு 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. லீனியர் கன்வல்யூஷனுக்கு 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி குமுலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. குமுலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா லான்னு சொல்லலாம். இந்த லா என்ன சொல்லுதுன்னா எக்ஸ் ஆஃப் என் into h of n which is equal to h of n into x of n. இது cumulative law. ஓகே, இப்போ ரெண்டாவது செகண்ட் law is associative law. associative law. இந்த law என்னன்னா x of n into h1 of n into h2 of n which is equal to x of n into h1 of n into h2 of n. இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது அசோசியேட்டிவ் லா. மூணாவது லா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. மூணாவது லா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா.
இதை என்ன சொல்லுதுன்னா x of n into h1 of n in plus h2 of n which is equal to x of n into h1 of n plus x of n into h2 of n. These are the three important laws of linear convolution. Next, circular convolution. இப்போ circular convolution என்னன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லீனியர் கன்வல்யூஷன். இங்கே எக்ஸ் ஆஃப் என்னோட சாம்பிள்ஸை எல் சாம்பிள்ஸ்னு வச்சுக்குவோம். ஹெச் ஆஃப் என்னோட சாம்பிள்ஸை எம் சாம்பிள்ஸ்னு வச்சுக்குவோம். இங்கே எப்பவுமே எல் ஷுட் பி கிரேட்டர் தேன் எம்மாக இருக்கணும். அப்போது length n which is equal to max of L, M. இப்போ எக்ஸாம்பிளுக்கு L 5ஆகவும் M 3ஆகவும் இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அப்போது n ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் 5, 3 என்ன, தட் இஸ் n ஈக்குவல் டு 5. கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், L minus M ஜீரோஸை H of n சீக்வன்ஸோட ஆட் பண்ணணும். இதுதான் நம்ம ஜீரோ பேடிங் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ஆஃப் n சீக்வன்ஸுக்கு லென்த் 5 எடுத்துக்குவோம். 1 2 3 4 5ன்னு 5 சீக்வன்ஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்குவோம். ஹெச் ஆஃப் என் சீக்வன்ஸுக்கு 1 1 1ன்னு 3 சீக்வன்ஸ். இப்போ இங்கே எல் 5ன்னு எம் 3ன்னு இருக்குது. நான் என்ன சொன்னேன், மேக்ஸிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் n ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் 5, 3 ஃபைண்ட் அவுட் பண்ணால் we will get m ஈக்குவல் டு 5. அப்போ ஹெச் ஆஃப் என் சீக்வன்ஸு 3 தான் இருக்குது. அப்போது எல் மைனஸ் எம், அதாவது 5 மைனஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 2 ஜீரோஸை ஹெச் ஆஃப் என் சீக்வன்ஸோட ஆட் பண்ணணும். தென் எக்ஸ் ஆஃப் என் விச் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5ன்னு சீக்வன்ஸ் இருக்குன்னா ஹெச் ஆஃப் என் வில் பிகம் 1 1 1 0 0. இதை ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜீரோ பேடிங். ஜீரோ பேடிங்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ லீனியர் கன்வல்யூஷன் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த ஃபில்டர், whereas சர்க்குலர் கன்வல்யூஷன் எதுக்குன்னா இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த லீனியர் ஃபில்டரிங் வித்தவுட் ஜீரோ பேடிங். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. லீனியர் கன்வல்யூஷன்னா ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஃபில்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும், இது லீனியர் ஃபில்டரிங்கை பற்றி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. மெத்தட்ஸ் என்னென்னா 2 மெத்தட் இருக்குது சர்க்குலர் கன்வல்யூஷனில். ஒன்று கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தட், இன்னொன்று மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் ஆர் மேட்ரிக்ஸ் மெத்தட். இதுதான் 2 மெத்தட் ஆஃப் கன்வல்யூஷன். இப்போ ரெண்டுக்குமே நம்ம சர்க்குலர் கன்வல்யூஷனுக்கு கண்டிஷன் என்ன, லென்த் ஆஃப் த சீக்வன்ஸ் ஷுட் பி சேம். அதை நம்ம பீரியாடிக் கன்வல்யூஷன் சொல்கிறோம். லென்த் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அதை தான் நம்ம பீரியாடிக் கன்வல்யூஷன் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தடை பார்க்கலாம். கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தட்னா என்ன, இந்த நேம்லேயே இருக்கிற மாதிரி இதை ஒரு சர்க்கிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ராப்ளத்தில் 2 வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அதாவது
x of n ஓட வேல்யூ 1 -1 -2 3 -1 அப்படிங்கிற வேல்யூ, h of n ஓட வேல்யூ 1 2 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மேக்ஸிமம் லென்த் என்ன? இதோட லென்த் என்னவா இருக்குது? 5ஆக இருக்குது. இதோட லென்த்து 3ஆக இருக்குது. மேக்ஸ் என்னது? 5, 3 n = 5. அப்போ இங்கே 2 zeros ஆட் பண்ணணும். ஸோ நமக்கு இப்போ ஆன்சர் என்ன ஆயிடுச்சு? சீக்வன்ஸ், இன்புட் சீக்வன்ஸு ஃபஸ்ட்டு லென்த் ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம். ஈக்குவலாக இல்லைன்னா இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். 3 - 1 அண்ட் h of n which is equal to 1 2 3 0 0 அப்படின்னு ஆக்கிடும். ஓகே, இப்போ நம்ம சர்க்குலர் கன்வல்யூஷன், அதாவது கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தடில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தடில் ஜென்ரலாக ஃபார்முலா என்ன? y of n which is equal to, நம்ம முதலே பார்த்த ஃபார்முலா x of k into h of n minus k. கரெக்டா? x of k into h of n minus k. நம்ம இங்கே முன்னாடி சமேஷன் வரும், அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். x of k h of k, நமக்கு ரெண்டுமே x of n h of n இருக்குது. நம்ம அது k டேர்மில் டினோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு when n equal to 0, y of 0 which is equal to x of k into h of minus k ஆயிருமா? 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போ x of kவை நம்ம சர்க்கிளில் டினோட் பண்ணலாம். ஒரு சர்க்கிளில் டினோட் பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸை பாசிட்டிவ், அதாவது கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் டினோட் பண்ணலாம். ஸோ we have sequence, இது x1 of n, x2 of n, x3 of n, x4 of n and x5 of n. இந்த சீக்வன்ஸை இங்கே டினோட் பண்ணுறேன். அதாவது x1 of n, x2 of n, x3 of n, x4 of n and x5 of n. இல்லைன்னா x1 of 0, x2 of 0 அந்த மாதிரி டினோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் கம்ஃபர்டபுள் வேல டினோட் பண்ணிக்கங்க. நான் இங்கே x1, x2, x3, x4, x5ன்னு டினோட் பண்ணியிருக்கேன். அப்போ உள்ளே இருக்கிற வேல்யூவை, அதாவது h of n வேல்யூவை இங்கே h of minus kன்னு இருக்கிறதுனால ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் டினோட் பண்ணுங்கள். ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில். ஸோ x of n is in clockwise direction, h of n ஆன்டி கிளாக்கில் டினோட் பண்ணுங்க. அப்போ இங்கேயும் கரஸ்பாண்டிங் ஆன்சர் h1n, h2n, h3, h4 and h5. இப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூஸை டினோட் பண்ணோம்னா என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? இங்கே 1 -1 -2 3 -1 இந்த வேல்யூஸ் இருக்குது. சிமிலர்லி உள்ள h of n வேல்யூஸ் என்னவா இருக்குது? இது ஆன்டி கிளாக் வைஸில் டினோட் பண்ணுங்கள். 1 2 3 0 0. கரெக்டாக? கிளாக் வைஸில் x of n, h of n ஆன்டி கிளாக் வைஸில். இப்போ இந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 + 0 + 0 + 9 -2 கிடைக்கும். கரெக்டா? 1 0 0 9 -2. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 8. அதாவது y of 0 value is 8. Next, when n equal to 1,
இப்போ n = 1னா நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குது? y of 1 which is equal to x of k h of 1 minus k. அப்போ 1 minus kங்கிறது இந்த இதில் x of k வேல்யூ as it is clockwise directionல அப்படியே வேல்யூஸை டினோட் பண்ணிட்டேன். இப்போ h of k வேல்யூவை டினோட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி எப்படி டினோட் பண்ணியிருந்தோம்? ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் டினோட் பண்ணியிருந்தோம் ஃபார் h of minus k. இங்கே h of 1 minus k. அதனால் இந்த டினோட் பண்ண வேல்யூவை ஒரு கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணுங்கள். அப்போது இங்கே இருக்கிற 1ங்கிற வேல்யூ கிளாக்வைஸ் ரொட்டேஷன். ஏன் கிளாக்வைஸ் டைரெக்ஷனா 1 மைனஸ் கே அப்படிங்கிறது தான் நம்ம கிளாக்வைஸ் டைரெக்ஷனில், அதாவது வேல்யூ இஸ் என்டர்ட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன். பட் ஒரு ஷிஃப்ட் பண்ணுறதுனால நம்ம இந்த கிளாக்வைஸ் ஒரு ரொட்டேட் பண்ணலாம். அப்போ இந்த டோட்டல் வேல்யூ இஸ் ஒரு கிளாக்வைஸ் ரொட்டேஷன் பண்ணோம்னா இங்கே இருக்கிற வேல்யூ எல்லாமே ஒரு ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ ஒரு ஷிஃப்டானா என்ன ஆகும்? இங்கே 0 இருக்கிற இங்கே 0 இருக்கிறது இங்கே இருக்கும். 0 0 3 2 1ன்னு வந்திருக்கும். h of n வேல்யூவை ஒரு ஷிஃப்ட் பண்ணி எழுதியிருக்கு. இப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். கரஸ்பாண்டிங் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குது? 2 minus 1 0 0 minus 3. கரெக்டா? Then the answer is y of n which is equal to minus 2. அதாவது y of 1 which is equal to minus 2. லைக்வைஸ் ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் பண்ணி நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு மேலே எவ்வளோ ஷிஃப்ட் பண்ணலாம்? n = 2, n = 3, n = 3 இது மாதிரி ஷிஃப்ட் பண்ண முடியும். ஷிஃப்ட் பண்ணி ஆன்சர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சிமிலர்லி n = 2, n = 3, 4 அப்படி வேல்யூஸு கால்குலேட் பண்ணணும். நான் முதலே சொன்ன மாதிரி இங்கே எக்ஸ் ஆஃப் கே வேல்யூ சேஞ்ச் ஆகவே இல்லை, அதே தான் இருக்கும். அப்போ அது என்ன பொசிஷனில் இருந்தோ அது அப்படியே எடுத்துக்குவோம். 1 -1 -2 3 -1. ஆனால் ஹெச் ஆஃப் கே வேல்யூ ஒரு ஷிஃப்ட் மறுபடியும் பண்ணணும். ஒரு ஷிஃப்ட்னா என்ன? முதல்ல இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், 1 2 3 0 0 போட்டிருந்தோம். அடுத்த ஷிஃப்ட்டுக்கு இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், 1 2 3 0 0 போட்டிருந்தோம். இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்? இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், 1 2 3 0 0. இப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணுனா என்ன ஆன்சர் கிடைக்கும்? அதாவது 3 -2 -2 0 0ன்னு கிடைக்கும். ஸோ y of 2 which is equal to -1 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். கரெக்டா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வேல்யூ அகெயின் எக்ஸ் ஆஃப் கே வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. அந்த வேல்யூ அப்படியே 1 -1 -2 3 -1ன்னு எழுதிக்கலாம். ஹெச் ஆஃப் என் வேல்யூவை எகெயின் முதல்ல எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்? இங்கே ஸ்டார்ட் பண்ணோம், இங்கே இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது 1 2 3 0 0. எப்பவுமே இன்புட்டை கிளாக்வைஸ் டைரெக்ஷன்லையும் ஹெச் ஆஃப் என் வேல்யூவை ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன்லையும் ஒவ்வொரு ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இங்கே ஆட் பண்ணோம்னா -3 -4 and +3 +0 +0. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? -4 வரணும். நீங்கள் ஒவ்வொரு தடவை இதை கால்குலேட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஃபைனலாக இருக்கிறது n = 4. n = 4க்கு y of 4 = x of 4 h of 4. அப்போ 4 ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ h of 2க்கு 2 ஷிஃப்ட் பண்ணோம், இங்கே 3 ஷிஃப்ட்டு, இப்போ 4 ஷிஃப்ட் பண்ணுறோம். அப்போ முதல்ல இன்புட் வேல்யூ எடுத்துக்கிறேன், 1 -1 -2 3 அப்புறம் -1.
இப்போ இந்த வேல்யூவை நம்ம இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 0 0. இது கிளாக் வைஸ் ரொட்டேஷன்லேயும் இது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன்லேயும் நோட் பண்ணும். ஒவ்வொரு தடவை ஒரு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். கரெக்டாக? இல்லை, வேல்யூ இப்போ when n equal to 4 என்னன்னு பார்க்கலாம். n equal to 4 y of 4 which is equal to x of k 4 minus k. இப்போ 4 ஷிஃப்ட் பண்ணும். இப்போ நான் 4 ஷிஃப்ட் பண்ணி 1 2 3 0 0 டினோட் பண்ணிட்டேன். இப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணினோம்னா 0 + 0 -6 + 6 -1 கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? நீங்கள் ஆன்சர் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆன்சர் இஸ் -1. இப்போ டோட்டலாக எல்லா அவுட்புட் வேல்யூஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணால் y of n which is equal to 8 -2 -1 -4 and -1. This is the output of concentric circle method. இதே கண்டிஷனில் ரெண்டு இன்புட் வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, செகண்ட் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 2, ரெண்டு இன்புட் வேல்யூ, அதாவது எக்ஸ் ஆஃப் என் வேல்யூ 1 2 2 1 இருக்குது. இன்னும் x2 ஆஃப் என் வேல்யூ வந்து 1 2 3 1 இருக்குன்னா இங்கே ரெண்டு வேல்யூவும் ஈக்குவல். ஸோ நம்ம மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தடில் ப்ராப்ளம் போடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் மெத்தடு நம்ம மேட்ரிக்ஸ் மெத்தடு பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இப்போ கொடுத்துருக்கிற இந்த ப்ராப்ளத்தை மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் ட்ரை பண்ணலாம். இங்கே ப்ராப்ளத்தில் என்ன, x1 ஆஃப் n அண்டு x2 ஆஃப் n டினோட் பண்ணியிருக்கு. அதாவது x1 ஆஃப் n அண்ட் x2 h ஆஃப் n டினோட் பண்ணாமல் ரெண்டு சீக்வன்ஸ் வேல்யூ டினோட் பண்ணியிருக்கு. இன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் நம்ம ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும். y ஆஃப் n which is equal to x ஆஃப் k into h ஆஃப் n minus k. இங்கே x ஆஃப் கேக்கு பதிலாக x1 ஆஃப் கேன்னு ஒரு சீக்வன்ஸும் x1 ஆஃப் n சீக்வன்ஸும், அதே மாதிரி ஹெச் ஆஃப் எண்ணுக்கு பதிலாக x2 ஆஃப் n சீக்வன்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம அது கேல டினோட் பண்ணோம்னா ஃபார்முலாவை y ஆஃப் n ஈக்குவல் டு x1 ஆஃப் k இன்ட்டு x2 ஆஃப் n மைனஸ் கேன்னு ரீரைட் பண்ணலாம். ஓகே, இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இந்த x2 ஆஃப் k வந்து n இன்ட்டு n மேட்ரிக்ஸாக டினோட் பண்ணணும். அப்போ இங்கே n வேல்யூ என்ன, 4. அப்போ 4 into 4 மேட்ரிக்ஸு. ஸோ இப்போ செகண்ட் சீக்வன்ஸ் தான் எப்பவுமே நம்ம ஷிஃப்ட் பண்ணி போடுற சீக்வன்ஸு. ஃபஸ்ட் சீக்வன்ஸ் நம்ம எப்பவும் ஷிஃப்ட் பண்ண மாட்டோம். அப்போ செகண்ட் சீக்வன்ஸை ஷிஃப்ட் பண்ணோம்னா x2 ஆஃப் n வேல்யூ, x2 ஆஃப் n வேல்யூ என்ன, 1 2 3 1. அதே மாதிரி x1 ஆஃப் n வேல்யூ 1 2 2 1. இந்த ரெண்டு வேல்யூ இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த டூ வேல்யூஸ். இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வேல்யூவில் x2 ஆஃப் n மேட்ரிக்ஸு, அதாவது 4 into 4 மேட்ரிக்ஸு. அப்போ x2 ஆஃப் n எப்படி எழுதலாம், x2 ஆஃப் n x2 ஆஃப் 0 x2 ஆஃப் 1 x2 ஆஃப் 2 x2 ஆஃப் 3. ஸோ we have 4 values. அப்போ நெக்ஸ்ட் வேல்யூ என்ன பண்ணணும், இங்கே லாஸ்ட் வேல்யூ ஷிஃப்டட் டு ஃபஸ்ட் வேல்யூவாக எழுதணும். அப்போ நம்ம இது என்ன ஆகும், x2 ஆஃப் 3 அப்புறம் x2 ஆஃப் 0 x2 ஆஃப் 1 x2 ஆஃப் 2. அதே மாதிரி நெக்ஸ்ட் வேல்யூ இங்கே எழுதுனா x2 ஆஃப் 2 x2 ஆஃப் 3 x2 ஆஃப் 0 x2 ஆஃப் 1. மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணி எழுதணும்னா x2 ஆஃப் 1 x2 of 2 x2 of 3 x2 of 0 அப்படின்னு வரும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்,
இந்த லாஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணுறோம், எகெயின் இந்த லாஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட் ஷிஃப்ட் பண்ணுறோம். சிமிலர்லி இங்கே x2 ஆஃப் n வேல்யூ அதை எப்படி எழுதலாம்? சரி, x1 ஆஃப் n வேல்யூ x1 ஆஃப் 0, x1 ஆஃப் 1, x1 ஆஃப் 2 அண்டு x1 ஆஃப் 3ன்னு எழுதுவோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் சர்க்குலர் கன்வல்யூஷனில் லென்த் ஈக்குவலாக இருக்கணும், அதை நம்ம பீரியாடிக்குன்னு சொல்கிறோம். லென்த் ஷுட் பி ஈக்குவல், இல்லைன்னா நம்ம ஈக்குவல் பண்ணணும். அதுக்கு பேர் தான் நம்ம ஜீரோ பேடிங் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே y ஆஃப் n, y ஆஃப் n என்ன? y ஆஃப் 0, y ஆஃப் 1, y ஆஃப் 2 அண்டு y ஆஃப் 3. இதுதான் அவுட்புட். இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண என்னாகும்? x1 ஆஃப் 0 என்ன? x1 ஆஃப் 0 இது x2 ஆஃப் 0, x2 ஆஃப் 1, x2 ஆஃப் 2 அண்டு x2 ஆஃப் 3. சிமிலர்லி இங்கே x1 ஆஃப் 0, x1 ஆஃப் 1, x1 ஆஃப் 2 அண்டு x1 ஆஃப் 3. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 1, ஸோ x2 ஆஃப் n 1, 2, 3, 1. இதை நம்ம இங்கே மேலே ஷிஃப்ட் பண்ணுவோம், இப்படி எழுதணும்னு சொன்னேன். அப்போ 1, 1, 2, 3. இதை மறுபடியும் மேலே ஷிஃப்ட் பண்ணால் 3, 1, 1, 2. இதை ஷிஃப்ட் பண்ணால் 2, 3, 1, 1. இது 4 into 4 மேட்ரிக்ஸ். இது அடுத்து x1 ஆஃப் n வேல்யூ, அது 1, 2, 2, 1. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இது சிம்பிள் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வர ஆன்சர் என்னென்னா 11, 9, 10 அண்டு 12. நமக்கு தெரியும் 1 into 1, 1 into 2, 3 into 2, 2 into 1. இதை ஆட் பண்ணால் 11, 9. ஸோ output y of n which is equal to 11, 9, 10, 12. இது வந்து மேட்ரிக்ஸ் மெத்தடில் இந்த ப்ராப்ளம் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம லீனியர் கன்வல்யூஷன்லேயும் சர்க்குலர் கன்வல்யூஷன்லேயும் போடணுன்னு ப்ராப்ளம் கேட்டிருக்குன்னா, லீனியர் கன்வல்யூஷன்னா என்ன பண்ணணும்? நம்ம கண்டிஷன் என்ன? இதனோட சாம்பிள் என்னன்னு இதனோட சாம்பிள் எம்னு வச்சுனோமா n + m - 1 சாம்பிள்ஸ் அவுட்புட்டாக இருக்கும். அதே சர்க்குலர் கன்வல்யூஷன்னா இந்த ரெண்டு சாம்பிளோட லென்த் பீரியடிக்காக இருக்கணும், சேமாக இருக்கணும். தென் த அவுட்புட் வேல்யூ 4ஆக இருக்கணும். நம்ம இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பார்த்த மாதிரி இதை ஒரு சிம்பிள் மெத்தடில் டேபிளேஷன் மெத்தடில் வெரிஃபை பண்ணிக்க முடியும் இந்த ஆன்சரை. இப்போ நான் டேபிளேஷன் மெத்தடு போடுறேன். இங்கே x1 ஆஃப் n வேல்யூவை டினோட் பண்ணுறேன், இங்கே x2 ஆஃப் n வேல்யூவை டினோட் பண்ணுறேன். அப்போது இங்கே 1, 2, 2, 1. சிமிலர்லி இங்கே 1, 2, 3, 1. இந்த மாதிரி டினோட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ மல்டிப்ளை பண்ணால் 1, 2, 3, 1, 2, 4, 6, 2, 2, 4, 6, 2, 1, 2, 3, 1ன்னு கிடைக்கும். இப்போது இந்த வேல்யூ தான் ஃபஸ்ட்டு வேல்யூ. இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் செகண்ட் வேல்யூ, இதை 3ஐயும் ஆட் பண்ணால் தேர்ட் வேல்யூ, இது 4th, 5th, 6th, 7th வேல்யூ. அப்போ அவுட்புட் y ஆஃப் n என்ன? 1, இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா 4, இது 3 ஆட் பண்ணோம்னா 9, இது 4 ஆட் பண்ணோம்னா 12, அப்புறம் 10, 5 அண்டு 1. இதுதான் லீனியர் கன்வல்யூஷனோட அவுட்புட்டு. இதையவே நம்ம சர்க்குலர் கன்வல்யூஷனாகவும் சேஞ்ச் பண்ண முடியும். எப்படின்னா சர்க்குலர் கன்வல்யூஷனுக்கு என்ன அவுட்புட் இருக்கணும்? 4 அவுட்புட்ஸ் தான் இருக்கணும் ஃபார் சர்க்குலர் கன்வல்யூஷன். ஸோ n = 4 அவுட்புட்ஸ் required for circular convolution. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா, ஃபஸ்ட்டு 4 வேல்யூவை இது லீனியர் கன்வல்யூஷன் அவுட்புட், இது லீனியர் கன்வல்யூஷன் அவுட்புட். இதை சர்க்குலர் கன்வல்யூஷன் அவுட்புட் என்னென்னா
1 4 9 12 இந்த ஃபஸ்ட்டு 4 வேல்யூஸை ஆஸ் இட் இஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் 3 வேல்யூஸை நம்ம இங்கே ஆட் பண்ணணும். 10 5 1 இந்த நெக்ஸ்ட் 3 வேல்யூஸ் இங்கே போட்டேன். இப்போ இதை ஆட் பண்ணால் 11 9 10 12 11 9 10 12 இந்த அவுட்புட்டு தான் நமக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் கிடைச்ச அவுட்புட்டும். ஸோ இது என்ன, y of n ஈக்குவல் டு 11 9 10 12. இது சர்க்குலர் கன்வல்யூஷன் அவுட்புட். ஸோ லீனியர் கன்வல்யூஷன் அவுட்புட்டையும் சர்க்குலர் கன்வல்யூஷன் அவுட்புட்டையும் இந்த டேபிளேஷன் மெத்தடில், இதை டேபிளேஷன் மெத்தடில் யூ கேன் வெரிஃபை. ஸோ உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டாப்பிக்கில் கன்வல்யூஷன்னா என்ன, லீனியர் கன்வல்யூஷன்னா என்ன, சர்க்குலர் கன்வல்யூஷன்னா என்ன, சர்க்குலர் கன்வல்யூஷனில் டைப்ஸ் ஆஃப் சர்க்குலர் கன்வல்யூஷன், மேட்ரிக்ஸ் அண்ட் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தட் பார்த்தோம். ஃபைனலாக இந்த மெத்தடை எப்படி டேபிளேஷன் மெத்தடில் வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தோம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.